அருளாற்றல் அன்பர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். அம்பாளுக்கு மருதண்ணி. அது என்னங்க அம்பாளுக்கு மருதண்ணி? ஒரு கோயில் கும்பாபிஷேகம் செய்யும்போது அது முத தண்ணி. மருதண்ணி என்பது கும்பாபிஷேகம் செய்து ஒரு வருடம் கழித்த பிறகு அந்த தேதி வரும்போது அந்த குறிப்பிட்ட கால நேரத்துக்குள்ளே அந்த கோயிலுக்கு அந்த தெய்வத்துக்கு விடப்படக்கூடிய தண்ணி மருதண்ணி. இந்த மருதண்ணி விழா அந்த குறிப்பிட்ட கால நேரத்துக்குள்ளே அந்த கோயிலில் அந்த நிகழ்வு செய்யப்பட வேண்டும். இந்த மருதண்ணி விழா எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா 100 மடங்கு அதீத முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த மருதண்ணி விழாவை குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே செய்ய தவறினாலோ இல்லை அலட்சியப்படுத்தினாலோ இல்லை காலம் கடத்தினாலோ அந்த தெய்வம் என்ன பண்ணும் அப்படின்னா, தெய்வம் அந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த கோயிலில் ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த தெய்வம் அல்லாடும். அது மட்டும் இல்லாமல் அந்த குல மக்களையும் அல்லாட வைக்கும். தெய்வம் கோகுரில் நிற்கும். இப்படி மகத்துவம் வாய்ந்த அந்த மருதண்ணியை சரியான முறையில் செய்யணும். அண்மையில் ஒரு குலதெய்வ கோயில், அந்த குலதெய்வ கோயிலில் நடைபெற்ற நிகழ்வு தான் அன்பர் பெருமக்கள் அனைவருக்கும் நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு அழகான கிராமம், சுற்றிலும் மலை கிராமங்கள், மலைத்தொடர்கள் இருக்குது, நடு மத்தியில் அந்த கிராமம் இருக்குது. எங்கு பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்குது, வயல்வெளிகள், பூந்தோட்டங்கள், ரம்மியமான சூழ்நிலையில் அந்த கிராமம் அமைஞ்சிருக்கு. அந்த கிராமத்தில் ஒரு பெரியவர் ரோட்டோரமாக நடந்து போயிட்டுருக்காரு. அவர் வீட்டில் வளர்க்கக்கூடிய கால்நடைக்கு தீவனங்கள் வாங்கிறதுக்காக கடத்தருக்கு போயிட்டுருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கும் போது அவருடைய பாலிய நண்பர் இவரை பார்த்துட்டு நலம் விசாரிக்கிறார். என்னப்பா மாடசாமி, எப்படிப்பா இருக்க, நல்லா இருக்கியா, வீட்டில் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஐயா நல்லா இருக்கேன்யா, அது பாருங்கள், நம்ம கோயில் கும்பாபிஷேகம் செஞ்சோம், அடுத்தடுத்த நிகழ்வுகள் நம்ம வீட்டில் நல்லது நடக்குது. என் பொண்ணுக்கு பக்கத்து ஊர்லேருந்து ஒரு வரன் வந்துச்சு. கை நிறைய சம்பளம், கவர்மெண்ட் உத்தியோகம், எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு. வர தை மாதம் முடிச்சலான் இருக்கேன். என் பெரிய பையனுக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் கிடச்சிச்சுப்பா, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லாமே நம்ம கையில் என்ன இருக்குது, எல்லாம் அம்பாள் அனுகிரகத்தில் நல்லா நடைபெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. மாடசாமி சொல்லிகிட்ருக்காரு. உடனே அவருடைய நண்பர் சொல்கிறாரு, மாடசாமி கோயில் கும்பாபிஷேகம் பண்ணிட்டீங்க, மருதண்ணி விடாமல் இருக்கிறீங்க, ஏன்பா இப்படி காலமும் நேரத்தையும் வீணடிச்சிட்டு இருக்கீங்க? அது குறிப்பிட்ட கால நேரத்துக்குள்ளே செய்யணும்ல. ஏன்னா உங்கள் தெய்வம் ரொம்ப துடியான தெய்வம்பா, அதை சட்டுப்பட்டுன்னு செஞ்சு முடிக்க வேண்டியதானே அப்படின்றாரு. என்னப்பா அப்படி தான் செஞ்சு ஆகணும். இங்கே கோயிலில் 2 கட்சியாக இருக்கிறாங்க. ஒரு கட்சி உண்மையும் நேர்மை நியாய தர்மத்தோடு நிற்கிது. இன்னொரு கட்சி பார்த்திங்கன்னா 2ஆம் பங்காளிங்க, நாங்கள் தான் மருதண்ணி ஊற்றுவோம் அப்படின்னு அடம் பிடிக்கிறாங்க. யார் சொன்னாலும் கேட்க மாட்டுறாங்க. என்னப்பா இப்படி சொல்கிறீங்க? எல்லோரும் சேர்ந்து அந்த நிகழ்வு செய்யணும்ல. உங்கள் கோயிலுக்குன்னு பட்டத்துக்குள்ளே இருக்கிறான், முன்னிலையில் எல்லாம் செஞ்சு முடிக்கணும்ல அப்படின்னு அவருடைய நண்பர் சொல்கிறாரு. மாடசாமி, இது கோயில் விஷயம், குலதெய்வ விஷயம், சரியான முறையில் நீங்கள் செய்யணும்ப்பா, அதை பார்த்து ஏற்பாடு பண்ணி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் விடை பெற்று போயிட்டார். மாடசாமி அந்த தீவனங்கள்லாம் வாங்கிட்டு தலையில் சுமந்துக்கிட்டு அவர் வீட்டுக்கு நடைப்பயணமாக போகிறார். அவருடைய குலதெய்வ கோயிலை தாண்டி தான் அவர் வீட்டுக்கு போகணும். அப்படி நடைப்பயணமாக போயிட்டு இருக்கும்போது அவருடைய கோயிலில் பெரும் கூட்டமாக நிற்கிது. என்னடா அது, நம்ம கோயில் இவ்வளோ பெரிய கூட்டமாக இருக்கே, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் போகிறாரு. அங்கே சண்டை நடந்துகிட்ருக்கு. மருதண்ணியை நாங்கள் தான் ஊற்றுவோம் அப்படின்னு ஒரு பிரிவு சொல்கிறாங்க. இன்னொரு பிரிவு அந்த தெய்வத்திற்கு நேர்மையாக நிற்கிறாங்க. இப்படி அந்த சண்டை போயிட்டுருக்கு. இவர் போய் கேட்குறாரு, ஏன்பா சண்டையெல்லாம் போட்டுட்ருக்கீங்க? மருதண்ணியை அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே ஊற்றணும், எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து தான் செய்யணும். கோயிலுக்குன்னு பட்டத்து புள்ள இருக்கிறான், அவன் முன்னிலையில் தான் இது செய்யணும், அதுதான் அந்த தெய்வத்தினுடைய முறை அப்படின்னு சொல்கிறாரு. அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் என்ன பண்ணுறாரு, பெருசு போய் ஓரமாக போய் உட்காரு, நீ உனக்கு என்னையா தெரியும், கோயிலில் நாங்களும் தான் சாமி கும்பிட்டுட்ருக்கோம், ஏன் எங்கள் கையால் மருதண்ணியை ஊற்றினோம்னா அந்த தெய்வம் ஏற்றுக்காதா? அப்படி ஏற்றுக்கலாம், அது என்னையா தெய்வம் அது, நாங்கள் இந்த தடவை நாங்கள் தான் ஏன் ஊற்றுவோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. மாடசாமி அப்படியே குறுக்கி போய் நிற்கிறாரு. என்னையா அது இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெய்வத்தை கையெடுத்து கும்பிட்டு அவர் வீட்டுக்கு போகிறாரு. அதன் பிறகு ஒரு சில நாட்களுக்குள்ள இந்த 2ஆம் பங்காளிங்க என்ன பண்ணுறாங்க, தன்னிச்சையாக முடிவு எடுக்கிறாங்க. ஒரு பத்திரிக்கை அடிக்கிறாங்க, பாக்கு படைக்கிறாங்க. இந்த நியாய தர்மத்துக்கு நிற்கக்கூடிய மக்கள் என்ன தனியாக ஒதுங்கி நிற்கிறாங்க. சரி, இந்த கோயில் விஷயம்
நம்ம என்ன சொன்னாலும் கேட்கல, என்னமோ செஞ்சுட்டு போட்டோம் அப்படின்னு அவங்க ஓரமாக நிற்கிறாங்க. இந்த ரெண்டாங்கார பங்காளிங்க அவங்க குலமக்களோட ஆண்கள், பெண்கள், சின்னவங்க, பெரியவங்க, குழந்தைங்க எல்லாத்தையும் வர வச்சு அந்த கோயிலுக்கு தீர்த்த குடம் எடுப்பதற்காக மலையடி வரத்துக்கு போகிறாங்க. இப்படி போகிறாங்க, ஒரு லாரியில் அனைவரையும் ஏற்றிக்கொண்டு தீர்த்த குளத்துக்காக போகிறாங்க. போயிட்டு அந்த இடத்துக்கு போய் அனைவரும் குளிச்சு முழுவிட்டு தீர்த்த குளங்களை எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு வராங்க. அந்த கிராமம் எப்படி இருக்குன்னா, எங்கு பார்த்தாலும் பச்சை வயல்வெளிகள், பசுமை தோட்டங்கள், பூந்தோட்டங்கள் அப்படி இருக்குது. பார்க்க ரம்மியமான சூழ்நிலை, பஞ்சு மெத்த போல் ரோடு. ரொம்ப சந்தோஷத்தோடு அந்த தீர்த்த குடங்கள்லாம் எடுத்துகிட்டு வராங்க. இந்த ரோட்டோரங்கள்லாம் விவசாய கிணறுலாம் இருக்குது. அந்த கிணத்துலேருந்து நீர் பாய்ந்து கொண்டு இருக்கிறது. சிறு ஓடைகள் போல் போகுது. விவசாய நிலங்களுக்கு அந்த நீர்லாம் பாயுது. அப்படி சந்தோஷத்தோடு இந்த லாரியில் அனைவரும் வர்றாங்க. அப்படி வந்து கொண்டு இருக்கும்போது சற்றும் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் அந்த ஓட்டுநருடைய கட்டுப்பாட்டை இழந்து இந்த லாரி அந்த விவசாய கிணத்துல குப்பரை கவுளுது. கொஞ்ச நேரத்தில் அலறல் சத்தம், குய்யமுறன்னு அலறல் சத்தம். விவசாய வேலை செஞ்ச அந்த மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, வாயிலையும் வகுத்திலையும் அடிச்சுக்கிட்டு குய்யமுறன்னு வர்றாங்க. அதில் வலிமையான இருக்கக்கூடிய ஆண்கள் என்ன பண்ணுறாங்க, கிணத்துல குதித்து அவங்கள காப்பாற்றுறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. யாரையும் காப்பாற்ற முடியல. சற்று நேரத்தில் காவல்துறை வருது. அதன் பின் தொடர்ந்து தீயணைப்புத்துறை வண்டி வருது. அவங்க பல நேரம் போராடி அத்தனை பேர்த்தையும் மீட்டெடுக்கிறாங்க. எப்படி மீட்டெடுக்கிறாங்க, அத்தனை பேர்த்தையும் பிணமாக மீட்டெடுக்கிறாங்க. இந்த செய்தி அந்த கிராமத்தில் காட்டு தீ போல் பரவுது. எங்கே பாருப்பா, மருதன்னிக்கு ஒரு போட்டி போட்டு சண்டை போட்டு போனாங்க. போனவங்க அப்படியே போய் சேர்ந்துட்டாங்கப்பா. அந்த தெய்வம் துடியான தெய்வம். தெரிஞ்சு இந்த மாதிரி காரியங்களை பண்ணியிருக்காங்க பாரு. அந்த குறிப்பிட்ட கால நேரத்துக்குள்ளே அந்த கோயிலில் மருதண்ணி ஊற்றணும்ல, ஊற்றாமல் 2 கட்சியாக போயிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி காட்டுத்தீய அந்த கிராமத்தில் செய்திகள் பரவுது. இந்த செய்திகள் பக்கத்து ஊர், பக்கத்து கிராமம் இப்படியெல்லாம் தொடர்ச்சியாக பரவிட்டுருக்கு. அந்த தெய்வம் அல்லாடிக்கிட்டு இருக்கு அந்த குலதெய்வ கோயிலில். அந்த குலமக்களும் அல்லாடுறாங்க. அதன் பிறகு இந்த நிகழ்வு முடிந்த பிறகு அந்த மீதி இருக்கக்கூடிய அந்த குலமக்கள்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த தெய்வத்திட்ட நேரடியாக உத்தரவு கேட்குறாங்க. அப்படி உத்தரவு கேட்டு அதன் பிறகு அந்த கோயிலுக்கு சரியான முறையில் மருதண்ணி அந்த கோயிலில் விடப்பட்டது. இப்படி ஒரு மருதண்ணி அப்படின்னா கோயிலுக்கு செய்யப்படக்கூடிய அத்தனை விஷயங்களும் சரியான முறையில் தான் செய்யப்பட வேண்டும். அதில் நம்மளுடைய தனிப்பட்ட எண்ணங்களைய பூத்தக்கூடாது. தெய்வத்துக்குள்ள ஒரு முறை இருக்குல்ல, அந்த முறையை சரியான முறையில் செய்யணும். ஏன்னா நம்ம ஒரு குலதெய்வத்தை கும்பிட்றோம் அப்படின்னா நம்மளுக்கு அத்தனை உரிமையும் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. தெய்வம் என்ன கட்டுப்பாட்டில் இருக்குது. அந்த மருதண்ணி நிகழ்வு என்பது ஆகச்சிறந்த ஒரு நிகழ்வு. தெய்வத்திற்கு செய்யக்கூடிய அத்தனை வேலைகளும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது தான். இதை அலட்சியப்படுத்தக்கூடாது. தெய்வம் என்ன முறையில் இருக்குது, என்ன முறையில் செய்யணும் அப்படின்னு சரியான முறையில் செய்யணும். அந்த இடத்துல போய் நான் தான் மருதண்ணி ஊற்றுவேன், எங்கள் குடும்பம் தான் மருதண்ணி ஊற்றணும் அப்படின்னு நம்ம நிற்கக்கூடாது. அந்த தெய்வத்தினுடைய முறைகளை சரியான முறையில் செய்யணும். ஒரு குறிப்பிட்ட கால நேரத்துக்குள்ளே செய்யணும்னா அதை செஞ்சே ஆகணும். அதை காலம் தாழ்த்தினாலோ அல்லது அலட்சியப்படுத்தினாலோ தெய்வம் சும்மா விடாது. ஏன்னா அந்த தெய்வம் அல்லாடும். அந்த கோயிலில் முதல் தண்ணி ஊற்றப்பட்ட அந்த கோயிலில் அந்த தெய்வம் நிலைப்பட்டு நிற்கணும் அப்படின்னா மருதண்ணிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த மருதண்ணியினுடைய மகத்துவத்தை புரிஞ்சு அந்த கோயிலில் இருக்கக்கூடிய குலமக்கள் செய்யப்பட வேண்டும். அப்போ தான் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய அந்த தெய்வம் நிலைப்பட்டு நிற்கும், மேலும் மேலும் ஓங்கி வளரும் என்பது தான் உண்மையான ஒரு பதிவு. அன்பர் பெருமக்களே, மேலும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.